இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2024 ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 120 ஒரு 160 வரைக்கும் நாம் ஆன்சர் கீ பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் என்னுடைய சேனல் அப்டேட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்த்துடலாம். அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு மோஸ்ட் ஸ்டேபிள் எது அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அப்போ டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல் தான் ஒரு மோஸ்ட் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல். Which of the following is the most reactive substrate in SN1 reaction? Which of the following is most reactive? இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன? 1ன்னா 3, 2ன்னா 1. அப்போ 1ன்னா 3 டெர்ஷரி. அப்போ டெர்ஷரி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். டெர்ஷரி ஆப்ஷன் பி. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the major product in the elimination reaction is. மேஜர் ப்ராடக்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் வந்துட்டு பேஸ் கொடுத்துட்டாங்க. பேஸை வச்சு நாம் ஏதாவது ஒரு ஹெச் நம்ம எடுக்கணும். அப்போ எதில் எடுத்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் பாண்ட் தான் இருக்குது. இல்லை டபுள் பாண்டே இல்லை, இங்கேயும் டபுள் பாண்டு இல்லை, இந்த ஆப்ஷன்லாம் வராது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து அட்டாக் பண்ணணும். ஒன்று இதில் அட்டாக் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அட்டாக் பண்ணணும். அப்படி அட்டாக் பண்ணால் தான் ஹெச் போகும்போது இந்த பிஆர் மைனஸ் வெளியில் போகும். அப்போ நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் எது அப்படிங்கிறத பாருங்களேன். அப்போ இதில் மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட், இதில் வந்துட்டு ஹெச் தான் இதில் வந்துட்டு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது வந்துட்டு மோஸ்ட் சப்ஸ்டியூட் கிடையாது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா CH3 இந்த பக்கம் பாருங்கள் CH3. அப்போ இதுதான் வந்துட்டு என்ன மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். In which of the following compounds esterification reaction does not takes place அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருக்கையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 124, 125. அடுத்த கொஸ்டின், IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோவிங் மாலிக்யூல் இஸ். அப்போ இதில் 1வது பொசிஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இப்போ 1வது பொசிஷனில் 2 பிஆர் இருக்குது. அப்போ 2வது பொசிஷனில் 2 பிஆர் இருக்குது. அப்போ 1, 1, 2, 2 டெட்ரா ப்ரோமோ எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ 1, 2, 3, 4 தான் இருக்குது. இப்போ 1, 1, 2, 2 டெட்ரா ப்ரோமோ பியூட்டேன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 127 பாருங்கள். The functional group of 3 hydroxy butanol is. Functional group of 3 hydroxy butanol. அப்போ 3 hydroxy butanol நீங்கள் எழுதிக்கிடுங்க. அப்போது 3 hydroxy butanol CCCC. அதுக்கப்புறமா 1, 2, 3 3வது பொசிஷனில் ஒரு ஹைட்ராக்சி பியூட்டனால் கொடுத்துக்கிறாங்க. அப்போ CHO. அப்போ இதில் ஒரு CH2, இதில் ஒரு CH, இதில் ஒரு CH3. அப்போது இந்த 3 ஹைட்ராக்சி பியூட்டனால், அப்போ இதில் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் எது அப்படிங்கிறத பாருங்கள். மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் எது தான்? அப்போ இந்த பியூட்டனாலில் அல்டிஹைட் தான். இப்போ அல்டிஹைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போது இந்த 3 ஹைட்ராக்சி பியூட்டனாலில் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பு அல்டிஹைட். அடுத்து 1 pentene undergoes ozonolysis followed by oxidized by H2O2 to produce. அப்போ 1 pentene undergo ozonolysis. அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்டீன், அப்போ அதில் நீங்கள் வந்துட்டு 5 கார்பனை நீங்கள் போட்டுக்கிடலாம் இல்லையா? 1, 2, 3, 4, 5. இப்போ 1வது பொசிஷனில் டபுள் பாண்டு இருக்கணும் இல்லையா? 1வது பொசிஷனில் டபுள் பாண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு? CH2, இங்கே CH2, இங்கே வந்துட்டு CH3, இந்த பக்கம் உங்களுக்கு CH2. அப்போ உங்களுக்கு இதில் க்ளீவ் ஆகிறது எப்படி க்ளீவ் ஆகும்? இந்த மாதிரி க்ளீவ் ஆகும். அப்போ இங்கே ஒரு CHO, இங்கே ஒரு HCHO ஃபார்மால்டிஹைட். நமக்கு இங்கே வந்து HCHO கிடைக்கும். இங்கே வந்துட்டு என்ன கிடைக்கும்? 1, 2, 3, 4. அப்போ இதில் பியூட்டனால்டிஹைட் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பியூட்டனால்டிஹைட், இங்கே வந்துட்டு ஃபார்மால்டிஹைட். அப்போ இது வந்து ஓசனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா H2O2 போடுறோம் இல்லையா? அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம போடுறோம். அப்போ இது என்னவா மாறும்? பியூட்டனாயிக் ஆசிடாக மாறும். H2O2 போடும்போது பியூட்டனாயிக் ஆசிடாக மாறும். அப்போது இந்த ஃபார்மிக் இது வந்து என்ன ஆகும்? ஃபார்மால்டிஹைட் வந்துட்டு ஃபார்மிக் ஆசிடாக மாறும். இப்போது இந்த பியூட்டனாயிக் ஆசிட் ப்ளஸ் ஃபார்மிக் ஆசிட், அதுக்கப்புறம் இந்த ஃபார்மிக் ஆசிட் என்னவா மாறும்? CO2வாக மாறும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ கண்டிப்பாக பியூட்டனாயிக் ஆசிட் இல்லையா? பியூட்டனாயிக் ஆசிட் ஒன்றில் தான் வருது. அப்போ அதுதான் நமக்கு ஆப்ஷன். ப்ரோப்பனாயிக் ஆசிட் வராது,
புட்டனால்டிகைட் ஃபார்மிக் ஆசிட் வராது. இல்லைங்களா? சரி, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The rate enhancement by neighboring group participation is called. அப்போ இந்த ரேட் என்ன செய்யுது, என்ஹான்ஸ்மெண்ட் ஆகுது யூஸிங் நெய்பரிங் குரூப். நெய்பரிங் குரூப்னால ரேட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகுது. அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன? ஆன்ஜிமெரிக் அசிஸ்டன்ஸ். அந்த எஃபெக்ட் பேர் என்ன? ஆன்ஜிமெரிக் அசிஸ்டன்ஸ். Addition of bromine to an alkene proceeds via. Addition of bromine to an alkene proceeds via. அப்போ இதில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ புரோமின் ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு புரோமோனியம் அயான் பிஆர் ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ அதாவது என்ன, டபுள் பாண்ட் இருக்குது இல்லையா, பிஆரில் வந்துட்டு இப்போ பிஆர்2 இப்படி இருக்கும், ஒன்று வந்துட்டு பாசிட்டிவ், ஒன்று வந்துட்டு நெகட்டிவ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டபுள் பாண்ட் என்ன செய்யும், இதை அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் இது என்ன செய்யும், வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் இதில் லோன் பேர் இருக்கும், இதில் பிஆர் இங்கே வந்து அட்டாக் பண்ணும். அப்போ ஒரு என்ன ஆகும், ஒரு சைக்ளிக் புரோமோனியம் அயான் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இல்லை, சைக்ளிக் புரோமோனியம் அயான் இந்த மாதிரி இருக்கும். டபுள் பாண்ட் போயிடும்ல, அப்போ பிஆர் ப்ளஸ்ஸு இப்படி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் அயன் கிடையாது, மெர்குரிக் அயன் கிடையாது, ஃப்ரீ ரேடிக்கல் கிடையாது, சைக்ளிக் புரோமோனியம் அயன் இன்டர்மீடியட் இதில் ஃபார்ம் ஆகும். விச் ஆர் த ஃபாலோயிங் கார்போகேட்டயன் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். எது வந்துட்டு மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டயான் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இது வந்துட்டு டெர்ஷரி கார்போகேட்டயான் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி கார்போகேட்டயான், இதுவும் வந்துட்டு பிரைமரி கார்போகேட்டயான் தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருது எழுதி பார்த்துருமா, இதில் வந்துட்டு CH3 இங்கேயும் CH3, அடுத்து பார்த்தீங்கன்னா CH ப்ளஸ்ஸு, அடுத்து ஒரு CH3. அப்போ ஒரு கார்பன் கண்டெக்ட் வித் 2 கார்பன். அப்போ இது வந்துட்டு செகண்டரி, இது வந்துட்டு என்ன செகண்டரி தான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மூணாவது பாருங்கள், நாலாவது இங்கே வந்து ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு CH3 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே CH3 இன்னொரு CH3 இல்லையா. அப்போ பாருங்கள் இதில் ஒரு ப்ளஸ், ஒரு கார்பன் கண்டெக்ட் வித் 1 2 3 கார்பன். அப்போ இதுதான் வந்து டெர்ஷரி கார்பன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அசிட்டோன் அண்டர்கோஸ் டேஸ் தெர்மல் ஃபிஷன், ஹைட்ரோலிட்டிக் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபிஷன். அப்போ அசிட்டோன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன ஆகும், இந்த ஃபோட்டோகெமிக்கல் ஃபிஷன் அண்டர்கோ பண்ணோம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும், ஹோமோலிட்டிக் ஃபிஷன். இப்போ இதில் ஹோமோலிட்டிக் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆன்சராக எழுதலாம். அப்போ இங்கே என்ன நடக்கலாம், இந்த மாதிரி இந்த ஃபோட்டோகெமிக்கல் ஃபிஷன் நடக்கலாம். அப்போது இந்த மாதிரி ஃபிஷன் நடந்தால் என்ன ஆகும், CH3 ரேடிக்கல் கிடைக்கும். அதே போல் ஒரு கார்பன் மோனாக்சைடு நமக்கு இதில் கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் என்ன, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங், காலம் ஏ காலம் பி. சிஸ் 1,2 டைக்ளோரோ சைக்ளோபென்டேன், அதை நம்ம ட்ரா பண்ணிக்கிடலாமா. சிஸ் 1,2 ஒன்றாவது பொசிஷனில் ஒரு குளோரின், அடுத்து ரெண்டாவது பொசிஷனில் குளோரின். அப்புறம் சிஸ்னால் ரெண்டும் சேம் ஒரே சைடு இருக்கணும் இல்லையா. அப்போ சிஎல் நம்ம வந்து இதில் போட்டாச்சு. அடுத்தது 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல். அப்போ 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல். அப்போ அது வந்துட்டு ரெண்டாவது பொசிஷன், மூணாவது பொசிஷனில் வந்துட்டு OH, அடுத்து OH, இது வந்துட்டு என்ன ப்ரொப்பனல் CHO. அப்போ CH2OH, CHO. அப்போ இது வந்துட்டு கிளிசரால்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன, அப்போ ரெண்டாவது பிக்கு வந்துட்டு ஆப்ஷன் 1. இப்போ பிக்கு வந்துட்டு ஆப்ஷன் 1 உள்ளது எங்கே இருக்குன்னு பாருங்கள். பி வந்து 2, பி வந்துட்டு 3, பி வந்துட்டு 4. அப்போ இதுதான் கரெக்டு. பி வந்துட்டு ஆப்ஷன் 1 உள்ளது இதில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்றதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், chlorination of secondary butyl chloride in the presence of light gives. chlorination of secondary butyl chloride. அப்போ அந்த செகண்டரி butyl chloride நீங்கள் எழுதிக்கிடுங்க. எப்படி எழுது, butyl chloride. அப்போ CCCC செகண்டரி பொசிஷனில் ஒரு Cl போடுங்க. அப்போ CH3, அப்போ இங்கே வந்து CH3, இங்கே வந்து CH2, இங்கே வந்து CH. அப்போ இதுதான் என்ன, செகண்டரி butyl chloride. இப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு, அப்போ குளோரினேஷன் நடக்குது. அப்போ ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஒரு Cl கண்டிப்பாக வரும், ஒரு ஹெச்சுக்கு பதிலாக Cl நமக்கு வரும். அப்போ இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ இந்த ப்ராடக்டில் என்னன்னு கேட்டுக்கோங்க, மீசோவா இல்லைன்னா ஆர்ஆரா எஸ்எஸ்ஆ அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷர் ஃபார்மில் எழுதிக்கிடலாம். இப்போ இப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷர் ஃபார்ம் மேலே வந்து என்ன இருக்கும், CH3, அதுக்கப்புறமா இதில் வந்து HCl, இதில் வந்து HCl, இதில் வந்துட்டு பாருங்கள் CH3.
அப்போ நமக்கு இப்போ நம்ம வந்து டைரெக்டாக எழுதியாச்சு, டைரெக்டாக வந்து ப்ராடக்டை எழுதியாச்சு. அப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் வந்துட்டு இந்த செகண்டரி பியூட்டைல் குளோரைடு என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம எனானோசியமரா மீசோவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ எதுவுமே கொடுக்கல கொஸ்டினில். அப்போ அதனால் நம்ம எந்த ப்ராடக்ட்னாலும் போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மீசோ கிடைக்கும். இது வந்து என்ன மீசோ இல்லையா, இது வந்துட்டு என்ன மீசோ. அதுக்கப்புறமா இது அப்படியே நீங்கள் மாற்றி போடலாம் இல்லையா, இது அப்படியே நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் சிஎல்லும் இந்த பக்கம் ஹெச்னு வச்சுவிடுங்க, CH3. அதே போல் இந்த பக்கம் ஹெச் சிஎல் CH3. அப்போ இது என்ன வரும், இது வந்துட்டு ஒன்று SSC இல்லைன்னா RR ரெண்டுமே வரலாம் இல்லையா. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா C1Dயும் வரலாம், இதுக்கான ஆப்ஷன் C&Dயும் வரலாம். ஏன்னா ஒரு மீசோ ப்ராடக்ட் கண்டிப்பாக வரும். அப்போ அதனால் நம்ம மீசோ எடுத்துக்கிடலாம். இப்போ மீசோ அதே போல் அப்படியே என்ன பண்ணிக்கிடுங்க, நீங்கள் அதை ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா இப்போ இது 1, அடுத்தபடி இது வந்து 2, 3. அப்போ வந்து என்ன கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் வருது. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா R வருது. இப்போ இங்கே வரும் 1, 2, 3, இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா R. அப்போ RR வருது. இப்போ இதே இதை நீங்கள் அப்படி மாற்றி போட்டிங்க அப்படின்னா இது அப்படியும் போடலாம் இல்லையா, இதே இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மாற்றி போடலாம். இப்போ ஏதாவது இந்த பக்கம் CL இந்த பக்கம் ஹெச், இங்கே வந்து என்ன CH3, இங்கே வந்துட்டு என்ன இந்த CL, இங்கே வந்துட்டு ஹெச் CH3, இப்படியும் நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 1 பாருங்கள், இதில் வந்துட்டு 2, 3. அப்போது 1, 2, 3 இது வந்து என்ன நமக்கு கிளாக் வைஸ் வருது, R வருது, எஸ்ஸாக மாற்றணும். இப்போ இது எஸ்னா கண்டிப்பாக இதுவும் எஸ் தான். ஸோ அதனால் இந்த C1Dயும் நமக்கு வந்துட்டு ஆப்ஷனாக வருது. ஓகே, இது என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்த கொஸ்டின், பிக் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் டிடெக்டட் பை EPR ரெசனன்ஸ், அதாவது எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பினக்கோல்-பினக்லோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் த இன்டர்மீடியேட் ஃபார்ம் இஸ். பினக்கோல்-பினக்லோன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் என்ன ஃபார்ம் ஆகும், இந்த கார்போனியம் அயன் ஃபார்ம் ஆகும், அதாவது கார்போ கேட்டயான். பினக்கோல்-பினக்லோன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் இந்த கார்போனியம் அயன் ஃபார்ம் ஆகும். இந்த ஐசோமெரிசம் எக்ஸிபிட்டட் பை மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமெரிக் ஆசிட். அப்போ மேலிக்கும் ஃபியூமெரிக்கும் பார்த்தீங்கன்னா சிஸ் ட்ரான்ஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால் சிஸ் ட்ரான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ் ட்ரான்ஸும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். அது இந்த கிவன் ஸ்ட்ரக்சர் கிவன் பிலோ விச் ஆர் த கைரல் கார்பன்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் சேம் ஆட்டம் இருக்குது, அப்போ இது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஆட்டம் இருக்குது, 2 ஆட்டம் இருந்தாலும் அங்கே வந்து இருக்காது. இங்கே பாருங்கள் 1, 2, 3 இது எல்லாம் சேர்த்து 4. அப்போ ஒரே ஒரு கைரல் கார்பன் இருக்குது. அப்போ 139க்கு ஆப்ஷன் இந்த 3 ஒன்லி, 3வது கார்பன் மட்டும்தான் இதில் கைரல் கார்பன். அடுத்தது விச் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஃபார் த ஃபாலோவிங் கன்ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தேன். இது வந்து என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இது வந்துட்டு என்ன, சாகார்ஸ் தான். நியூ மேனுக்கு என்ன போடுவோம், நம்ம ரவுண்டில் போடுவோம். அது ஃபிஷ்ஷருக்கு இப்படி போடுவோம் இல்லையா. அப்போ இது வந்துட்டு என்ன, இந்த சாகார்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ சாகார்ஸ் எக்லிப்ஸ்டு ஃபார்ம். ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். In NMR spectroscopy, the chemical shift of protons in the following molecules increases due to. இப்போ NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 7.27, 5.30, 3.05, 2.16 இருக்குது. அப்போது எதனால் இதுக்கு வந்துட்டு இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிக்ரீஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா CH இருக்குது இல்லையா, CH பக்கத்தில் எத்தனை Cl இருக்குது, Cl, 3 Cl இருக்குது. அப்போ இது எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங், எலக்ட்ரானை 2 பக்கமாக பிடிச்சி இழுக்கக்கூடியது. அப்போது இந்த ஹைட்ரஜனில் என்ன ஆயிரும், உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப கம்மியாயிரும் சரிங்களா. அப்போ அதை என்ன சொல்லுவோம், அதை எந்த டீஷீல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டீஷீல்டிங்னா என்ன ஆகும், அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும், அதிகமானது அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் வேல்யூ கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அதிகமாகுது. அப்போ காரணம் என்ன, டிக்ரீஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. அடுத்த பாருங்க, இன் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லாம்டா மேக்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் மாலிகுல் இஸ். கரெக்ட் லாம்டா மேக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ லாம்டா மேக்ஸ் வேல்யூ யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட், அதாவது இந்த கான்ஜுகேஷன் வந்துட்டு அதிகமாக உள்ளதுக்கு வந்துட்டு லாம்டா மேக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும்.
அப்போ எந்த கேஸில் இந்த டபுள் பாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், 1,3 டாட் இன், அப்போ 2 டபுள் பாண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டபுள் பாண்ட் இருக்கும், 3 டபுள் பாண்டு. எத்திலீனில் 1. அடுத்தது கரோட்டினில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், 5க்கு மேலே வந்து டபுள் பாண்ட் இருக்கும். அப்போ கரோட்டின் தான் லாம்டா மேக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள், கரோட்டின் 3 இது கரோட்டின். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 டபுள் பாண்ட் உள்ளது. அப்போ ஹெக்ஸா ட்ரையின் அது இங்கே இருக்குன்னு பாருங்கள், இதாக இருக்குது. கரோட்டின் ஹெக்ஸா ட்ரையின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1,3 பியூட்டாடையின், அடுத்தது எத்திலீன். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். In NMR spectroscopy for 2-nitropropane, the number of signals and their spectrum are. அப்போ 2-nitropropane நீங்கள் ட்ரா பண்ணிக்கிடுங்க, CCC. அப்போ ரெண்டாவது பொசிஷனில் நைட்ரோ CH3 CH3 போட்டாச்சா? சரி, இதில் ஒரு CH இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை சிக்னல் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. CH3 இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு சிக்னல், மத்தியில் உள்ள CHக்கு ஒரு சிக்னல். அப்போ 1 + 1 2 சிக்னல். அப்போ இது வராது, இது வராது. அப்போ ஆப்ஷன் டி வரலாம், ஏ வரலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நீங்கள் இந்த டபுளட்டா சிங்கிளட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மத்தியில் பார்த்தீங்கன்னா CH இருக்குது. அப்போ CHக்கு வெளியில் எத்தனை புரோட்டான் இருக்குது பாருங்கள், 6 புரோட்டான் இருக்குது. அப்போ 6 + 1 7 கிடைக்கும். அப்போ ஒரு செப்டெட், இல்லையா, ஒரு செப்டெட்டு. அப்போ செப்டெட் உள்ளது எங்கே இருக்குது, இங்கே செப்டெட் இல்லை, செப்டெட் இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ வெளியே உள்ள CH3க்கு என்ன கிடைக்கும், டபுளட் கிடைக்கும். உள்ள ஒரே ஒரு CH தானே இருக்குது, 1 + 1 2. அப்போ ஒரு டபுளட்டும் ஒரு செப்டெட்டும் உங்களுக்கு இதில் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் இன் த வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஃபார் டைஆட்டமிக் மாலிகுல் இஸ். அப்போ இதில் இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவில் இந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ வெரி சிம்பிள் கொஸ்டின், 2B. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் கிவ்ஸ் 2 ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் அட் 1600, 21530 அண்ட் 1392 1300. அப்போ இதில் ரெண்டு அப்சார்ப்ஷன் இதில் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் குரூப்ஸு OH, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் பாண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் தான் நமக்கு என்ன கிடைக்கும், நைட்ரோ குரூப்பில் தான் வந்து இந்த 2 அப்சார்ப்ஷன் கிடைக்கும். ஒரு ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரெச்சிங் ஒன்றும் ஒரு சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரெச்சிங் ஒன்றும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த NO2 குரூப்ஸில் தான் நமக்கு 2 அப்சார்ப்ஷன் கிடைக்கும். How many EPR lines are possible for methoxy methyl radical? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி CH3O CH3, ஏன்னா மீத்தாக்சி மெத்தில் ரேடிக்கல். மெத்தில் ரேடிக்கல்னால் அப்போ இதில் ஒரு என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த CH2 இல்லையா? அப்போ இந்த என்ன சொல்லலாம், நம்ம CH2 ரேடிக்கல் நம்ம சொல்லலாம். அப்போ ரேடிக்கல்னால் ஒன்று கண்டிப்பாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ CH3ன்னு சொல்லி நம்ம ரேடிக்கல் போட முடியாது. அப்போ CH2 ரேடிக்கல். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், இதில் உள்ளதுக்கு போட்டுடலாமா, 2Ni+1 2Ni+1. அப்போ 2 × 1/2 + 1 ஒரு இதுக்கு போட்டாச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரேடிக்கல் பக்கத்தில் தான் இந்த நியூக்ளியஸும் நமக்கு இருக்குது. அப்போ அதுக்கும் நமக்கு இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ அதனால் இப்போ 2 × 3 ஹைட்ரஜன் இருக்குதா, 1/2 + 1. அப்போ பாருங்கள் 2 கேன்சல், 2 கேன்சல். அப்போ இங்கே வந்து 3 வருது, இங்கே வந்துட்டு 4 வருது. அப்போ 3 4s are 12. இப்போ 12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஃபெர்மி ரெசனன்ஸ் இஸ் டியூ டு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எ ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் அண்ட் டேஷ் ஓவர்டோன். இப்போ ஈஸியான ஒரு கொஸ்டின். அப்போ ஃபெர்மி ரெசனன்ஸ் எதனால் ஏற்படுது, இந்த ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் அண்ட் ஓவர்டோன்ஸ் வந்து மேட்ச் ஆகும்போது நமக்கு ஃபெர்மி ரெசனன்ஸ் ஏற்படும். The type of transition that occur in the unsaturated centers. அப்போ அன்சாச்சுரேஷன் என்ன, டபுள் பாண்ட் உள்ளது தான் நம்ம அன்சாச்சுரேஷன் சொல்லுவோம். அப்போ அன்சாச்சுரேஷனில் என்ன டிரான்சிஷன் இருக்கும், அப்போ இதில் வந்து என்ன இருக்குது, இதில் இந்த பை பாண்ட் இருக்குது இல்லையா? அப்போ π to π ஸ்டார் டிரான்சிஷன் தான் நடக்கும். அப்போ இதில் எந்த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். What happens to lambda max value when the conjugation in a molecule increases? இப்போ நம்ம பார்த்தோம், டபுள் பாண்டு இன்க்ரீஸ் ஆனால் லாம்டா மேக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்கே அதே போல் கான்ஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கான்ஜுகேஷன் இன் மாலிகுல் இன்க்ரீசஸ், லாம்டா மேக்ஸ் வேல்யூ ஆல்சோ இன்க்ரீசஸ். பீக்ஸ் அசோசியேட்டட் வித் π to π ஸ்டார் டிரான்சிஷன் இஸ் கால்ட். அப்போ இந்த π to π ஸ்டார் எங்கே இருக்கும், இந்த டபுள் பாண்டு கான்ஜுகேஷன் உள்ளதில் வந்து π to π ஸ்டார் டிரான்சிஷன் இருக்கும்.
அப்போ இந்த மாதிரி பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் இருந்துச்சுன்னா அந்த வேவ் லென்த் என்ன ஆகும், லாங்கர் ஆகும். இப்போ வேவ் லென்த் லாங்கர்னா அங்கே வந்து ஷிஃப்ட் எங்கே போகும், ரெட் ஷிஃப்ட்டுக்கு போகும். அப்போ இதில் ரெட் ஷிஃப்ட் எது, இந்த பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் தான் ரெட் ஷிஃப்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஷிஃப்ட் ரியேஜன்ஸ் யூஸ்ட் இன் NMR ஸ்பெக்ட்ரா இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஆஃப். அப்போ இந்த NMR ஸ்பெக்ட்ராவில் ஷிஃப்ட் ரியேஜன்ஸாக இந்த லேந்தனைட் காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேந்தனைட் காம்ப்ளெக்ஸில் வரக்கூடியது எது, இந்த பிரசியோடிமியம். அப்போது நிக்கல் கிடையாது, ருத்தீனியம் கிடையாது, டைட்டேனியம் கிடையாது, பிரசியோடிமியம் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த பேஸ் பீக் ஆஃப் டொலுவின் அப்பியர்ஸ் அட். பேஸ் பீக் ஆஃப் டொலுவின் அப்பியர்ஸ் அட். பேஸ் பீக்கு கேட்டிருக்காங்க, டொலுவினுடைய பேஸ் பீக்கு. அப்போ டொலுவினை வந்து ட்ரா பண்ணிக்கிடுங்க. அப்போ CH3 இல்லையா. அப்போ இதனுடைய மாலிகுலர் அயன் பீக்கு ஃபஸ்ட்டு அது எவ்வளோ இருக்கும், மாலிகுலர் அயன் பீக்கு எவ்வளோ பாருங்கள். அப்போ மொத்தம் எத்தனை கார்பன், 6 கார்பன் ப்ளஸ் 1 7. அப்போ 7 × 12 எவ்வளோ ஆச்சு, அப்போ 7 × 2 14 84 ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறமா எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 5 + 8 இப்போ ஒரு 8. அப்போ எவ்வளோ ஆச்சு, அப்போ 12. அப்போ 92. அதுதான் என்ன, மாலிகுலர் அயான் பீக் 92. அப்போ இதில் ஒரே ஒரு ஹெச் வெளியில் போகுதுன்னு வைங்க. அப்போ CH2 நமக்கு இருக்கும் இல்லையா. அப்போ CH2 ப்ளஸ், அப்போ ஒரு ஹெச் வெளியில் போயிட்டால் 91 மாறிடும். அப்போ இதுதான் நமக்கு வந்துட்டு பேஸ் பீக்காக இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 153. இன் FTIR த அக்யூரேசி ஆஃப் த ஃப்ரீக்வன்சி மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த அக்யூரேசி ஆஃப். இந்த கொஸ்டின்லேயும் ஒரு சில டவுட் இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த பாருங்கள். the energy required for various transitions are in which of the following order. the energy required for various transition, ஒவ்வொரு டிரான்சிஷனாக கொடுத்துக்கிறாங்க. சிக்மா டு சிக்மா ஸ்டார், n டு சிக்மா ஸ்டார், அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் எனர்ஜி ரிக்யூர்ட் ஃபார் வேரியஸ் டிரான்சிஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அது எப்படி பார்க்குறது, இந்த சிக்மா டு சிக்மா ஸ்டார் தான் இருக்கிறதுலையே அதிகமான எனர்ஜி தேவைப்படக்கூடியது. அப்போ சிக்மா டு சிக்மா ஸ்டார் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்குது. சிக்மா டு சிக்மா ஸ்டார் தான் அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் n டு சிக்மா ஸ்டார், அதுக்கு அடுத்தது n டு பை டு பை ஸ்டார், அடுத்தது பை டு பை ஸ்டார். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆஸ் பர் நைட்ரஜன் ரோல் even numbered molecular weight molecules must contain. even number molecular weight molecule must contain. ஈவன் நம்பர்னா அங்கே எதுனா இருக்கணும், ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். அப்போ அங்கே இந்த ஆட் நம்பர் ஆஃப் மாலிகுலர் வெயிட்னா அங்கே ஆட் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும் சரிங்களா. அப்போ அதனால் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்வால்வ்ஸ். அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, அங்கே வந்துட்டு ஒரு Cl இருக்குதுன்னா CH3 இருக்குது, CH3 CH2 Cl. அப்போ இது என்ன, ஒரு -I இண்டக்டிவ் எஃபெக்ட். Cl எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். இப்போ என்ன எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குது, சிக்மா எலக்ட்ரான்ஸ் தான் பிடிச்சி இழுக்குது. அப்போது இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்வால்வ்ஸ் வாட், சிக்மா எலக்ட்ரான்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது NO2 FCl Br IOH C6H5 குரூப்ஸ் காஸ். அப்போ இது எல்லாமே என்ன, NO2 எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இல்லையா. அப்போ இதில் என்ன எஃபெக்ட் இருக்கும், -I எஃபெக்ட் இருக்கும். எல்லாமே பாருங்கள் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் தான். NO2 FCl Br OH CH5 எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். அதனால் என்ன இதுதான் -I இண்டக்டிவ் எஃபெக்ட். அடுத்து பாருங்கள், த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டிஸ் ஆஃப் கார்போகேட்டையான் சரிங்களா. அப்போ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கொடுத்துக்கிறாங்க கார்போகேட்டையான். அப்போ டிக்ரீசிங் ஆர்டர்னா என்ன, அப்போ இங்கே வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது, எல்லாமே வந்து கிரேட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெர்சரி கார்போகேட்டையான், இது வந்து செகண்டரி, இது வந்துட்டு பிரைமரி, இது வந்துட்டு மெத்தில் கார்போகேட்டையான். அப்போ இங்கேருந்து போக போக டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆல் 6 CC பாண்ட் லென்த்ஸ் இன் பென்சீன் ஆர் ஈக்குவல் டியூ டு. அப்போ இந்த பென்சீனில் எல்லா CC பாண்ட் லென்த்தும் ஈக்குவல். காரணம் என்ன, ரெசனன்ஸ் தான். காரணம் ரெசனன்ஸ் தான். அடுத்த கொஸ்டின். ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சிக்மா பாண்ட்ஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டிட்யூவன்ட் குரூப் அண்ட் ஏ நெய்பரிங் பை ஆர்பிட்டல் இஸ் நோன் அஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான். சிம்பிள் கொஸ்டின். அந்த இன்ட்ராக்ஷன், ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷன் இல்லையா, அங்கே சிக்மா பாண்டும் அதில் இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த நெய்பரிங் பை ஆர்பிட்டலும் அதில் இன்வால்வ் ஆகும். அதுக்கு பேர் என்ன, அப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன். அப்போ இந்த வீடியோவில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிறோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.